ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சகுந்தலா இதை எழுதினவங்க காளிதாசா. இவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட் இந்தியன் poet அண்ட் ஆல்சோ ட்ராமாட்டிஸ்ட். கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரில் இவர் ஃபேமஸ். ஓகேவா? ஸோ இவரோட பீரியட் அப்படின்னு பார்க்கும்போது குப்தா பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், அந்த பீரியடில் தான் இவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. தென் இந்த பர்டிகுலர் பிளே இதுக்கு வந்து இன்னொரு டைட்டிலும் இருக்குது. ஓகேவா? அபிஞான சகுந்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குது. இது ஒரு கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் பிளே. ஆஃப்டர்வர்ட்ஸ் இதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த டைட்டில் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, இது வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் அபிஞான அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா ரெகக்னேஷன். தென் சகுந்தலா அப்படின்றது வந்து அந்த ஹீரோயினோட நேம் இல்லையா? ஸோ அவங்கள எப்படி ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட லவ் வந்து ஃபர்ஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ அந்த ரெகக்னேஷனை தான் ஒரு பிளேயாக எழுதியிருக்கிறாங்க. டோட்டலாக 7 ஆக்ட் இருக்குது. ஓகேவா? இதில் வந்து ரொமான்ஸ், மாரல், ரிலீஜியஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆன மாதிரி தான் எழுதியிருப்பாங்க. ஏன்ஷியன் பீரியடில் அவங்க ஒரு பேட்டர்ன் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிளாசிக்கல் ஸ்ட்ரக்சரில் தான் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. சகுந்தலா அப்படின்ற இந்த பிளே தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் லிட்ரரி ஒர்க். இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஃபேம் அண்ட் நேம் கெயின் பண்ணது இந்த பிளே தான் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படின்னா, அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறம் சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்றவர் 1789 வந்து இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணதுக்கப்புறமா இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இதுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடச்சிது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். துஷ்யந்தா அப்படின்றவர் வந்து ஒரு கிங். ஓகேவா? இவர் வந்து சகுந்தலா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுவாங்க. இந்த சகுந்தலா அப்படின்ற பொண்ணு வந்து சேஜ் கான்வா அப்படின்றவங்க ஒரு சேஜ். அந்த சேஜோட வீட்டில் அவரோட டாட்டராக இவங்க வளர்ந்துட்டுருப்பாங்க. தென் பரதா அப்படின்றவங்க சகுந்தலா அண்ட் ஆல்சோ துஷ்யந்தா இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன். தென் அனுஷியா அண்ட் பிரியம்பதா அப்படின்ற 2 பேருமே சகுந்தலாவோட ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தென் மாதவியா அப்படின்றவங்க வந்து துஷ்யந்தாவோட ஜெஸ்டர், அவரோட கம்பேனியனாக அவரோட அரண்மனையில் அவர் கூட இருக்கிறவங்க. தென் ஃபைனலி துர்வாஷா அப்படின்றவங்க ஒரு ஷார்ட் டெம்பர் உள்ள ஒரு சேஜ். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். ஓகே, சம்மரி பார்த்தலாம். டோட்டலாக 7 ஆக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ துஷ்யந்தா இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து ஹண்டிங் போகிறாரு. ரொம்பவே நோபலான ஒரு கிங் அவர். இப்போ ஹண்டிங்க்கு போன இடத்துல ஒரு டீரை பார்க்குறாரு. அதை வந்து கில் பண்ணணும், அதை ஹண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதை துரத்திட்டு ஓடிட்டு இருக்கிறாரு. அப்படி அதை துரத்திட்டு ஓடும்போது ஒரு ஹெர்மிட்டேஜ் சேஜ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? அந்த துறவிகளுக்குள்ள அந்த இடத்துக்கு அவர் என்டர் ஆயிட்டாரு. அங்கே சேஜ் கான்வாவோட வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டை பார்க்கும்போது கம்ப்ளீட்லி அது பீஸ் அப்படின்ற அந்த வார்த்தையால் ஃபில் ஆன மாதிரி இருக்குது. எங்கேயுமே வயலன்ஸ் இவருக்கு தெரியவே இல்லை. இவர் வந்து ஹண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு இல்லையா? ஸோ இவரோட கேரக்டருக்கு கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அந்த இடம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்போ அவர் சேஸ் பண்ணிட்டு வந்ததை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த மான் அங்கே ஓடி போயிடுச்சு. இப்போது அவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய சேஜ் எல்லாருமே வெல்கம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இவர் கிங் அப்படின்றது தெரியுது. ஸோ வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ தான் இவர் ஃபர்ஸ்ட் டைம் சகுந்தலாவை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. சகுந்தலா வந்துட்டு இங்கே கான்வாவோட டாட்டர் அப்படின்ற மாதிரி தான் இந்த சேஜோட அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா, விஸ்வாமித்ரா அப்படின்ற ஒரு முனிவர் வந்து ரொம்ப வருஷமாக தவம் பண்ணிகிட்டு இருப்பார். அவரோட தவத்தை கலைக்கிறதுக்காக மேனகை அப்படின்ற ஒரு தேவதையை அனுப்பி வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அப்படி அவரோட தவத்தை கலைச்சதுக்கு அப்புறமா அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் சகுந்தலா அப்படின்றவங்க. ஸோ பயாலஜிக்கலி அவங்க தான் பேரண்ட்ஸ். ஓகேவா? ஆனால் இப்போ சகுந்தலா வந்து இந்த சேஜஸோட சேர்ந்து இவங்களோட வீட்டில் வளர்றாங்க. சகுந்தலா வந்து அங்கே இருக்கிற பிளான்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. ஸோ கிங் வந்து அவங்கள பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களோட பியூட்டி, அவங்களோட சிம்பிளிசிட்டி எல்லாமே இவரை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சகுந்தலாவுக்குமே அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஜென்டலான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அந்த ஜென்டில் கான்வர்சேஷனில் தான் கிங்க்கு வந்து தெரிய வருது இவங்களோட பேக்ரவுண்ட் என்ன எல்லாமே அவருக்கு தெரிய வருது. இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? சகுந்தலாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சகுந்தலாவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிங் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, நான் கிங் அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச ஒரு வேளை என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடென்டிட்டியை ஃபர்ஸ்ட் அவர் ரிவீல் பண்ணாமல் இருக்கிறாரு. ஒரு நார்மல் பர்சன் மாதிரி அவங்க கிட்ட பேசுகிறாரு. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள லவ் இருந்தாலும் அதை கன்ஃபெஸ் பண்ணிக்காமல் இப்போ அவர் அங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. செகண்ட் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, கிங் வந்து அவளோட அந்த அப்பேரன்ஸ், அவளோட அந்த வாய்ஸாக இருக்கட்டும், அவளோட அந்த கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே இவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இவரால் ப்ராப்பராக அவரோட டியூட்டியை பார்க்க முடியல. ஸோ அவரோட டியூட்டி அண்ட் ஆல்சோ அவள் மேலே உள்ள டிசையர்னால இவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரோட கம்பேனியனாக அங்கே இருக்கக்கூடிய மாதவியா வந்து இதை புரிஞ்சுக்கிறாரு. லவ் சிக்னஸ் தான் இது, நீங்கள் யார்கிட்டயோ மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில சேஜஸ் எல்லாருமே அரண்மனைக்கு வராங்க. வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிங் கிட்ட காட்டில் நாங்கள் வந்து எங்களோட கூரையெல்லாம் போட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அங்கே வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதனால் எங்கள் உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு தரணும். எங்களுக்கு வந்து நீங்கள் தான் ஒரு ராயல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இது வந்து கிங்க்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி
மாதிரி சகுந்தலா கூட ஸ்டே பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இவரும் அவங்களோட சேர்ந்து அங்கே ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு, அதை விசிட் பண்ணுறதுக்கு இவர் எப்படியும் போகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த அடிக்கடி விசிட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. இப்போ தேர்ட் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சகுந்தலாவோட வீடு அந்த சேஜஸ் எல்லாம் இருக்கிற அந்த ஹெர்மிட்டேஜில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, சகுந்தலா வந்து அவளையே மறந்து ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறா. ஓகேவா? அவளுக்கு ஃபுல்லாக அந்த துஷ்யந்தாவோட தாட்ஸ் தான். அவரையே நினச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதை தான் நினச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கிங் வந்து மறைஞ்சு நின்று கேட்குறாரு. அவர் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக காட்டுக்கு வந்திருப்பாரு. சகுந்தலாவோட அந்த ஹட்டு பக்கத்தில் நிற்பார். அப்போ இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத கிங் வந்து ஓவர் ஹியர் பண்ணுறாரு. என்ன தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, சகுந்தலா பேசுகிறது மூலமாக அவளும் இவரை லவ் பண்ணுறா அப்படின்ற விஷயத்தை இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இப்போ அவருக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஸோ இப்போ அவ சைட்லேருந்து இவருக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா இவர் வந்து எந்த ஒரு ரிச்சுவலும் இல்லாமல் காந்தர்வ மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து எந்த ரிச்சுவல்ஸும் இல்லாமல் எந்த விதமான மந்த்ராஸும் இல்லாமல் மியூச்சுவலாக 2 பேருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மனசு ஒன்றா சேர்கிற மாதிரி அவங்க மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மேரேஜ் படி அவளும் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இவர் வந்து சைட்லேருந்து அவரோட லவ்வை வந்து கன்ஃபஸ் பண்ணுறாரு. சகுந்தலாவும் ரொம்ப வெட்கத்தோடு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் நேச்சரை ஒரு விட்னஸாக வச்சு கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க மேரேஜுக்கான ஒரு சைனை அவரோட கையில் இருந்த ஒரு ரிங் எடுத்து அவளுக்கு போட்டு விடுறாரு. இது ஒரு டோக்கன் ஆஃப் ரிமெம்பரன்ஸாக நீ வச்சுக்கோ. ஸோ நான் வந்து உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். என்னோட கிங்டமில் நீயும் என்னோட குயினாக என் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்பி போகிறாரு. ஏன்னா இப்போ சடனாக கூட்டிகிட்டு போய் அவரால் நிப்பாட்ட முடியாது இல்லையா? ஸோ ரைட் டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த இடத்துலையே விட்டுட்டு இவர் அங்கே போயிடுறாரு. 4th ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போது சேஜ் கான்வா இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து அவரோட பொண்ணை வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து வெளியே போயிடுறாரு. ஸோ சகுந்தலா அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. அப்போது சகுந்தலா அகெயின் ப்ரீ ஆக்கியபைடு. அவளோட ஹஸ்பண்டோட அந்த தாட்ஸால் அவள் ஃபில் ஆகி இருக்கிறா. இந்த வேர்ல்டுலேயே அவள் இல்லை, ஒரு ட்ரீம் வேர்ல்டில் அவள் இருக்கும்போது வீட்டு வேலைகளை கூட அவள் செய்ய மறந்துட்டு ஒரே இடத்துல அவரையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறா. அந்த சமயத்தில் அவளோட வீட்டுக்கு சேஜ் துர்வாஷா வராரு. அவர் ஆல்ரெடி ரொம்ப ஷார்ட் டெம்பரான ஒரு பர்சன் இல்லையா? அவர் அங்கே வந்த நேரத்துக்கு சகுந்தலா அவரை கவனிக்காததுனால, ப்ராப்பராக வெல்கம் பண்ணாததுனால அவருக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. ஸோ அவர் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. என்ன கூட கவனிக்காமல், என்னை க்ரீட் பண்ணாமல் நீ யாரையோ நினச்சிட்டு இருக்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீ யாரை நினச்சிட்டு இருக்கியோ அவங்க கண்டிப்பாக உன்னை மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாபம் விட்டுட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாரு. இப்போது இதை பார்த்த உடனே சகுந்தலாவோட ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக போயிட்டு அவர்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு அவளை மன்னிச்சிருங்க. அவள் வந்து லவ் சிக்னஸில் இருக்கிறா, அதனால தான் இப்படி பிஹேவ் பண்ணிட்டா. அவள் ரொம்ப லவ் பண்ணுறா, அதனால் நீங்கள் அந்த கேர்ஸை வந்து அவகிட்டேருந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதும் இவர் வந்து கேர்ஸை எடுக்க முடியாது அப்படின்றதுனால அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களோட லவ்வுக்கு சாட்சியாக அவள் ஏதாவது ஒரு விஷயத்த அவர்கிட்ட காமிக்கும்போது சொல்லும்போது அவருக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து இன்னொரு விஷயத்த அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக அந்த கேர்ஸ் வந்து எதுவுமே ஆகாது, கேர்ஸ் அப்படியே தான் இருக்கும். பட் இவங்களுக்கு ஆல்ரெடி மோதிரம் இருக்குது இல்லையா? ஸோ அதை காட்டுறது மூலமாக அவங்க ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சு இவர் இதை சொல்லியிருப்பார். இப்போ சகுந்தலா அகெயின் அவள் வந்து அந்த ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே போயிடுவா. அவரையே நினச்சிட்ருப்பா. இப்போது அந்த சேஜ் கான்வா இருக்கிறார் இல்லையா? அவர் வீட்டுக்கு ரிட்டன் வராரு. வந்ததுக்கப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்படுறாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதும் அவருக்கு தெரிய வருது, சகுந்தலாவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவளோட ஹஸ்பண்ட் வந்து கிங் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவர் வந்து சகுந்தலா இங்கே இருக்கக்கூடாது, அவளோட கிங்கோட வீட்டில், அவளோட ஹஸ்பண்டோட வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி வைக்கிறதுக்கான வேலை எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆக்ட் 5ல் என்ன நடக்குது அப்படின்னா, சேஜ் கான்வா இருக்கிறார் இல்லையா? அவர் வந்து சகுந்தலாவை அந்த பேலஸுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக அவளோட சேர்ந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கொஞ்சம் சேஜஸையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா அங்கே போகிறாங்க. அப்போ அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கான்வா வந்து அவரோட பொண்ணை பிளஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் வராது, போகிற இடத்துலையும் நான் உன்னை எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஆனரை வந்து நீ பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி பிளஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அவள் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி தான் அவங்க போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அப்படி அந்த ரிவரை கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்டலி அவளோட கையில் இருந்து அந்த ரிங்கை வந்து அவள் தொலைச்சிட்றா. அந்த ரிங் வந்து தண்ணியில் போயிடுது. பட் அவள் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ரிவரை கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. இப்போது ராயல் கோர்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா சகுந்தலா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கிங் முன்னாடி போயிட்டு ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அவங்களோட லவ்வை வந்து டிக்ளேர் பண்ணுறா. இந்த மாதிரி நான் அவங்க ஒய்ஃப்னு சொல்லும்போது யாருமே நம்பலை, இன்க்ளூடிங் கிங். அவராலையும் அவளை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல, அவருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா அந்த கேர்ஸ் வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால. அங்கே கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இன்க்ளூடிங் சகுந்தலா கூட வந்தவங்களுமே ஷாக் ஆகிட்டாங்க. சகுந்தலா கம்ப்ளீட்லி ஹார்ட் ப்ரோக்கன். அவளால் தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியும் கிங்குக்கு ஞாபகம் வராததுனால
அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளியே போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப சோகத்தோட சகுந்தலா வெளியே போகும்போது அவங்க அம்மா கிட்ட அவள் ப்ரேயர் பண்ணுறா. மதர் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை வந்து எடுத்துக்கோங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு ஃப்ளாஷ் லைட், ஒரு டிவைன் லைட் வந்து அவளை இந்த எர்த்லேருந்து எட்டர்னல் லைஃபுக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு. அவளோட மதர் மேனகா தானே, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போது ஆக்ட் 6ல் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறமா ஒரு ஃபிஷர்மேன் வந்துட்டு அந்த ரிவரை கிராஸ் பண்ணி வந்தாங்க இல்லையா, அந்த ரிவரில் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு மீன் கிடைக்குது. அந்த மீனை வந்து கட் பண்ணும்போது அதோட வயிற்றுக்குள்ளே ஒரு மோதிரம் இருக்குது. அந்த மோதிரத்தை பார்த்தா அது வந்து ராஜாக்கள் போடக்கூடிய மோதிரம் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ இதை கொண்டு போய் அரண்மனையில் கொடுத்தா நமக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால, ஏன்னா கடையில் எதுவும் கொடுத்தா இவன் திருடிட்டான்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அதனால் அரண்மனையிலேயே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்கறதுக்காக போகும்போது கிங் வந்து அந்த மோதிரத்தை பார்க்குறாரு. அப்போ தான் சகுந்தலாவோட அவருக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. ஸோ அதை பார்த்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு, கொஞ்ச நாள் முன்னாடி வந்தது சகுந்தலா தான், நம்ம இப்படி க்ரூயலாக பிஹேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவளை நினச்சி எப்போவுமே புலம்பிகிட்டே இருக்கிறாரு. அவளோட விஷன் இவருக்கு வந்து வந்து போகுது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்லி ஒரு ரிலீஜியஸ் லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஃபைனல் ஆக்டில் என்ன நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் வருஷம் கடந்து போயாச்சு. துஷ்யந்தா வந்து படுற அந்த வேதனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கிங் ஆஃப் காட் இருக்கிறாங்க இல்லையா, இந்திரா, அவங்க வந்து டீமன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுறதுக்காக துஷ்யந்தாவையும் ஹெவனுக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படி அவர் ஹெவனுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹெர்மிட்டேஜை பார்க்குறாரு. அது மாரிச்சா அப்படின்றவங்களோட ஹெர்மிட்டேஜ், ஓகேவா. அது பார்க்குறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி சீன் மாதிரி, அந்த வியூவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அங்கே வந்து ஒரு யங் பாயை பார்க்குறாரு. அந்த யங் பாய் வந்து ஒரு சிங்கக்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்கிறான். ரொம்ப பிரேவான ஒரு பையனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு. ராயல் குவாலிட்டிஸ் எல்லாமே அந்த பையனுக்கு இருக்குது. அந்த பையனோட பிஹேவியர், அப்பியரன்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு இவரோட ஏதோ ஒரு டீப் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு யாருன்னே தெரியல. சூன் அந்த இடத்துக்கு சகுந்தலா வராங்க. அவங்கள பார்த்த உடனே இவருக்கு வந்து அவ்வளோ இமோஷ்னலாக ஃபீல் ஆகுது. அவங்க கிட்ட போகிறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை ரெகக்னைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்ட உடனே அவங்களுமே மன்னிச்சிடுறாங்க. இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. அந்த ஒரு டிவைன் வேர்ல்டில் அவங்க 2 பேரும் ஒன்றாகிறாங்க. சகுந்தலாக்கும் அப்போ தான் புரிய வருது, அந்த கேர்ஸ்னால தான் அவர் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதும் புரிய வருது. இப்போது அந்த சேஜ் மாரிச்சா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 பேரையும் பிளெஸ் பண்ணுறாங்க. அகெயின் அவங்க ரீயூனியன் ஆனதுனால அந்த பாய் யார் அப்படின்றதையும் ரிவீல் பண்ணுறாங்க. அது இவங்க 2 பேருக்கும் பிறந்த பையன் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபேமிலியை அவங்க சந்தோஷமாக அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த பிளேயை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.